ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிற கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு கீரை ஒவ்வொரு நாள் சாப்பிடுவோம். இந்த கீரை வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. நம்மளோட உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது இந்த கீரைக்கு. இந்த கீரையோட பேர் என்னென்னா பசலைக்கீரை தான். இது எல்லா இடங்கள்லையுமே நிறைய கிடைக்கும், வாங்கி சாப்பிடுங்க. பசலைக்கீரையில் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கீரை வந்துட்டு வீட்டிலலாம் தாராளமாக வளரும். அந்த கீரையை நம்ம பறித்து வச்சுட்டு எப்படி ஈஸியாக செய்ய போகிறோன்னு பாருங்கள். நிறைய சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம். நம்ம இன்றைக்கி கூட்டு தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். நம்ம கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கீரையை. பாருங்கள், அந்த கீரையை நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கமாக நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சைட்லேயே வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கூட மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருங்க. இந்த கீரை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் ரொம்பலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கீரை கூட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த கீரையை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அந்தளவுக்கு ஹெல்த்தியானது. பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? கொஞ்சமாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சேர்த்து பாருங்கள். தளன்னு கீரை கூட்டி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஜீரகத்தூள் போட வேணாம், ஜீரகம் போடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜீரகம் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே இறங்கிடும். அதனால தான் லாஸ்ட்டாக போட்டுட்டு நம்ம ஸ்டவ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த சூடான கீரை கூட்டோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து சாதத்தோடு கலந்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.